ஹலோ Hello dear டியர் friends. ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஒரு ட்ரிங்க் அம்மு தான் பண்ண போறாங்க. சொல்லுங்க அம்மு. முகமது கா சர்பத் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அது வந்து ஆக்சுவலி எனக்கு செய்யணும்னு தோணலை ஃபஸ்ட்டு. சுந்தர் தான் கேட்டுகிட்டே இருந்தார். அந்த இன்ஸ்டாவில் வருது இல்லைங்களா, ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இது செஞ்சு கூட கேட்டுகிட்டே இருந்தார். நாங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் என் அக்கா வந்த பின்னாடி அக்கா கிட்ட சொன்னது செஞ்சோன்னு சொல்லிட்டு, சரி அவங்களுக்கும் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அது செய்யலான்னு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அந்த vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மு, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? முகமது கா சர்பத். முகமது சர்பத்தா? முகமது கா சர்பத்னா அது ஏதோ ஒரு ஊர்ல ஃபேமஸ். இப்போ வெயில் காலத்துக்கு நிறைய அதான் பண்ணிட்டு இருக்காங்களா, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு டைம், அப்ப நீங்க ஊர்ல இருந்தீங்க, நீங்க குடிக்கலாம். அம்மாவும் சுந்தர் தான் குடிச்சாங்க. சரி நீங்க வந்திருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு. பேரே புதுசா இருக்கு, நான் முகமது கா கேள்விப்பட்டதே இல்லை. சர்பத் அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதுல மெயின் இன்கிரீடியன்ஸே வாட்டர் மெலன் தான். ஏன்னா இப்போ வந்து வாட்டர் மெலன் சீசன்ல, ஸோ அதனால வாட்டர் மெலன் தான் மெயின் இன்கிரீடியன்ஸே. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. இது வந்து மில்க் காய்ச்சி, நல்லா காய்ச்சி ஆற வச்சு மில்க், இது ரெண்டுமே. இது வந்து இந்த சப்ஜா சீட் சொல்லுவாங்கல்ல, அது. இது வந்து பாதாம் பிசின் வந்து நைட் சோக் பண்ணி வச்சது. இது வந்து நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் வாட்டர்மெலன். சும்மா அந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டிஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மெயின். இதுவும் இந்த ரோஸ் சிரப்புன்னு சொல்லுவாங்க, அது. இப்போ செய்ய போறோமா? இது வந்து மிச்சம் இருந்தது வந்து குட்டிஸா கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பப்பு வந்து சரியான வாட்டர்மெலன் பைத்தியம் அவன். ஸோ அதனால அவன் அப்புறமா சாப்பிடுவான் தூங்கி எழுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கணும் இதுக்கு மெயின் ஃபர்ஸ்டா. அப்புறம் இந்த சில் பண்ண மில்க் எடுத்துக்கணும். காய்ச்சி நல்ல ஒரு பாக்ஸ்ல அந்த மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், நல்லா சில் ஆகணும். அது என்ன அங்கே ரோஸ் கலர் சர்பத்தா? அது வந்து ரோஸ் சிரப். இந்த சர்பத்தெல்லாம் சொல்றாங்களே, நன்னாரி சர்பத், அது கூட நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். அதெல்லாம் குடிச்சதே இல்லை. இது என்ன பாக்ஸ்ல என்ன போட்டு அதுவும் வச்சிருக்கீங்க? மில்க் தான், அதுல பத்தலன்னு சொல்லிட்டு இதுல ஊற்றி வச்சிருக்கேன். சரி, இவ்வளோ பால் தேவைப்படுதா? நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய பண்றோம்ல, அதனால 1 லிட்டர் தேவைப்படும். இதுல 1/2 லிட்டர் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் போட்டுக்கணும். சொல்லுங்க. சுகர் வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுதான் எங்க வீட்டுல சுகர் டப்பா. அது ஏதோ எண்ணெய்க்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எடுத்து இதுல சுகர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும், நிறைய தேவைப்படும். நம்ம தான் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறோம்ல, அதுவும் இல்லாமல் இதுலேயே கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் ரோஸ் சிரப்பே, அதனால நமக்கு தேவைப்படாது. இந்த சுகர் போட்டோம்ல, அது கொஞ்சம் நேரம் இப்படி பண்ணோன்னா அப்படி கரைஞ்சிரும். அப்புறமா நம்ம வந்து இந்த ரோஸ் சிரப் ஊற்றுறோம். இவ்வளோ ஒன்றும் தேவைப்படுமா? இவ்வளோலாம் இல்லை, இது நாங்கள் 2 டைம் செஞ்சு இவ்வளோதான் காலியாக இருக்கு. கெட்டு போவதாமோ? இதெல்லாம் கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இது இதில் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கும் ஒன்று. பன்னீர் ரோஸ் தான். ஜெல்லி மாதிரி இருக்குதா என்ன? இல்லை, அது வந்து சிரப் தான். அதில் போட்டால் கரைஞ்சின்னு பாருங்க இப்படி இருக்கும். இது போட்டு இப்படி கரைக்கணும். கலர் மாறிடுமா? ஆமாம், பிங்க் கலர் வரும், ஒரு மைல்டு பிங்கிஷ் வரும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இதோட டேஸ்ட் பிடிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுதுல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் கரையும், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இது பேர் என்ன? பாதாம் பிசின் ஊற வச்சது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதே ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஆனால் இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டென்ஸ் மில்கோட டேஸ்ட்டு. மில்க் மேடு இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போகிறோம். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வாட்டர் பிளான்ட் போட்டது பிடிக்கலையா. ஸோ அவங்களுக்கு இந்த ரோஸ் மில்க் மட்டும் கொடுத்தா குடிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியில் நம்ம வாட்டர் மிலன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் வாட்டர் மெலன் பிடிக்கல? அவங்களுக்கு அது வாட்டர் மிலன் டேஸ்ட் பிடிக்கல அதில் போட்டது. கொஞ்சமாக அம்மாவுக்கு. அம்மா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த சப்ஜா சீட் கூட அவங்களுக்கு சப்ஜா சீட்ஸ் கூட அம்மாக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நல்லது, குளிர்ச்சி. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லைன்னு வாங்க ஒரே வார்த்தையில். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட். அவ்வளோதாம்மா. நம்மளோட முகமத் கா சர்பத் ரெடி. இப்போ வந்து கிளாஸ்ல சர்வ் பண்ணலாம். முகமத் ஷர்பத் ரெடி. ஆமா, முகமத் கா ஷர்பத். சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஒரு கூலிங்கா இருக்கும். எனர்ஜின்றதை விட கூலிங்கா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நம்ம இந்த பாதாம் பிஸ்னெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதுல ரொம்ப நல்லது நம்ம பாடிக்கு. நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அங்கே என்ன பாட்டில் எடுத்து வச்சிருக்கீங்க? இதுல ஊற்றி வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா இதில் அப்படியே எடுத்து வைக்க முடியும், டைரெக்டாக ஃப்ரிட்ஜ் ஸ்மெல் வந்துடும். இதில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ ஊற்றி குடிச்சிக்கலாம். ஓகே, பப்புக்கு கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தாங்க. பப்புமா சூப்பரா? என்னது வாயெல்லாம் சூப்பரா? ஜூஸ் ஜூஸ். எங்கள் அம்மாவுக்கும் பப்புக்கும் வந்து ரோஸ் மில்க் மாதிரி அந்த வாட்டர் மெலனு சப்ஜா சீட்லாம் போடாமல். சூப்பராம்மா தங்கம்? பப்பு சூப்பர் சொல்லுங்க. சூப்பர். அம்மா கொஞ்சம் கொடுப்பா, அம்மா கொஞ்சம் கொடுப்பா. பப்பு வாய் மூக்கெல்லாம். அம்மா அந்த வாட்டர் மெலன் போட்டது குடிங்க, நல்லா இருக்குது. வாட்டர் மெலனு அப்புறம் சப்ஜா சீட்லாம் போட்டது. அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலையா? ஃப்ரெண்ட்ஸ், முகமத் கா ஷர்பத். ஸோ நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியல இது எப்படி இருக்குன்னு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம், என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. கரெக்டாக அந்த ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த கண்டென்ஸ் மில்கெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.